வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 14/11/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி காலை 8:07 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணி 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணி 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில தலைவலியான விஷயங்களை கூட எளிதாக முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவாரூர் அருகே பூந்தோட்டத்திற்கு அருகே கூத்தனூரில் அருள்வாளிக்கக்கூடிய மனித முகம் கொண்ட விநாயக பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வக்ரமாகி இருக்கிறார். 12ஆம் இடத்தில் கேது போன்ற நட்சத்திரத்தில் சந்திர பகவான். இதெல்லாம் சேர்ந்து தாயாருடைய உடல்நிலையை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கடலூர் திருவந்திபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கைகிருவர் பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தாயாருடைய உடல்நிலையை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறதுனால் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு வக்ரம், சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மிதுன ராசிக்காரர்கள் திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளியம்மன மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக, வேலை விஷயமாக நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும், அஷ்டமத்து சனி நடப்பில் இருப்பதால் அவை கைக்கு வருவதில் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வருங்காலத்தில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள வராகிய மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு புதிய வாய்ப்புகள், புதிய யோகங்கள், புதிதாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சிம்மராசிக்காரர்கள் இந்த நல்ல நாள்ல சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளி அம்மன் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். புதிய உறவுகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போது புதிதாக நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கன்னிராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு இடையூறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி உறவுகளில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் வருங்காலத்தில் இன்னும் 2 நாட்களில் பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல அகோபிலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரல விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு ராசியிலே சூரிய பகவான் அமர காத்திருக்கிறார். அதே போல சந்திர பகவானும் 6ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து பல லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பாண்டிச்சேரி திருவக்கரையில் அருள்பாலிக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கால தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போகுது. ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் யோகத்தை தரக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி மிக முக்கியமானது. அந்த தனுசு ராசியை 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள், நிரந்தர வேலை இல்லை என்றாலும் திடீரென்று தற்காலிக வேலைகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவிடமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போது, நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல உறவுகளை சந்தித்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை சரியாக கையாள வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலியமாக வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்து இந்த நேரத்தில் சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுத்தாலும் ஜென்ம சனி காலத்தில் இருப்பதால 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பயணத்தின் மூலியமாக வெற்றி, பயணத்தின் மூலியமாக வாய்ப்பு, பயணத்தின் மூலியமாக முன்னேற்றம், பயணத்தின் மூலியமாக தடைகள் உடைவது, பயணத்தின் மூலியமாக லாபங்கள் குறைவாக கிடைத்தாலும் கிடைப்பது என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடலூர் பாடலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போது, வருமானம் பெருக போது. அதே சமயத்தில் 7.5 சனி நடப்பில் இருக்கிறதால தொழில் இழப்பீடுகள் பெரிய அளவில் இருக்கும். சின்னதாக தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் சின்னதாக வருமானம் கிடைப்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறதா இந்த நல்ல நாளில் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய உச்சி பிள்ளையார் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில சூழல்கள் அமைஞ்சிரும். வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்கிற மாதிரி சூழல்கள் அமைஞ்சிரும். பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திர நாயகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று அஸ்வினி அன்னாபிஷேகம். இந்த அஸ்வினி அன்னாபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வீட்டில் சாப்பிடவே தடை இருக்கு, வேலைக்கு என்னால் சாப்பிட முடியல. ஒருத்தருக்கு சாப்பாடு நிறையா இருக்கும், வேலைக்கு போய் சாப்பிட முடியாது, வேலை விஷயமாக காலம் கடந்து சாப்பிடுவார்கள், லேட்டாக போய் சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு சாப்பிட்ற நேரம் இருக்கும், அதற்கான பொருளாதார சூழலோ அதற்கான உணவோ இருக்காது. அப்போ வீட்டில் அன்னபூர்ணி சிலையை வைத்து அன்னபூர்ணிக்கு உங்களாலான உணவை வைத்து படையலிட்டு உணவு விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைக்கும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அஸ்வினி அன்னாபிஷேக நாள். நாளை அன்னாபிஷேகம். இன்று அஸ்வினி அன்னாபிஷேகம் என்றால் என்ன என்றால், இந்த அஸ்வினி விரத நாளில் தடை நாயகனாக இருக்கக்கூடிய கேதுபவன நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நாளில் விநாயக பெருமானையும் அன்னபூர்ணியும் ஒரு சேர வழிபட்டு அவருக்கு அன்னப்படையிலிட்டு வீட்டில் வழிபடும் போது உணவு விஷயமாக ஏற்படக்கூடிய தடைகள் உடையும். நேரத்துக்கு சாப்பிட முடியும், சாப்பிட்றதுக்கான உணவு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கான நேரம் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கான பொருளாதார சூழல்கள் கிடைக்கும். இந்த நாளில் அனைவரும் வீட்டில் விநாயகப் பெருமானை மஞ்சளாக பிடித்து வெற்றிலில் வைத்து அன்னபூர்ணி சிலையோ படமோ வாங்கி வைத்து அன்னப்படையலிட்டு வழிபடும் போது உணவு விஷயமாக ஏற்படக்கூடிய தடைகள் உடைந்து நிம்மதியாக 3 வேளையும் சாப்பிடக்கூடிய சூழல்களை அன்னபூர்ணியும் கணபதியும் வாரி வழங்குவார்கள்.
இன்றைய நாளில் அஸ்வினி அன்னாபிஷேக நாளில் அனைவரும் வீட்டில் அன்னாபிஷேக படையலிட்டு வழிபட்டு அன்னத்தில் ஏற்படக்கூடிய தடையை விலக்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.